இந்த வீடியோவில் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் உடைய லெக்சர் 3 பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டயகனல் ரிலேஷன்ஷிப்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ டயகனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இந்த பீரியாடிக் டேபிள் அனலைஸ் பண்ணும்போது லித்தியம் அண்ட் பெரிலியம் the first element of the group 1 and group 2. ஸோ group 1 உடைய first element வந்து lithium, group 2 உடைய first element வந்து beryllium. Expect some properties which are different from those of the other members of the respective group. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பீரியாடிக் டேபிள், ஸோ லித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 1 எலமெண்ட்டை சேர்ந்தது, அதே மாதிரி பெரிலியம் வந்து குரூப் 2 எலமெண்ட்டை சேர்ந்தது. இந்த லித்தியமும் பெரிலியமும், இப்போ லித்தியம் இருக்குன்னா ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கணும், லித்தியம் வந்து குரூப் 1 ப்ராப்பர்ட்டிஸை வந்து எக்ஸிபிட் பண்ணணும், பெரிலியம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 ப்ராப்பர்ட்டிஸை வந்து எக்ஸிபிட் பண்ணணும் நார்மலி. பட் லித்தியம் அண்ட் பெரிலியம் வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் இல்லாத ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. Different from those of the other members of the respective group. In this anomalous properties, the மாறுபட்ட property, it resembles the second element of the following group. Thus, the lithium shows similarity to the magnesium and beryllium to aluminum in many of the property. This type of diagonal similarity is commonly referred to as diagonal relationship. அதாவது ஆக்சுவலி லித்தியம் வந்து உங்களுக்கு குரூப் 1 எலமெண்ட், அப்போ குரூப் 1 ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஷோ பண்ணும். பட் அது வந்து மெக்னீஷியம் குரூப் 2 மெக்னீஷியத்தோட ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் ப்ராப்பர்ட்டியை ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி லித்தியம் வந்து மெக்னீஷியத்தோட ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணும், பெரிலியம் வந்து அலுமினியமோட ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணும், போரான் வந்து சிலிக்கானுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து ஷோ பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டயகனல் ரிலேஷன்ஷிப். ஸோ டயகனல் இந்த மாதிரி டயகனலாக இருக்குது, ஒரு ஸ்கொயருக்குன்னா ஸ்கொயர் டயகனல் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி டயகனலாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் டயகனல் ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டாங்க. ஸோ அது ஏன் இந்த மாதிரி வருது அப்படிங்கிற ரீசன் இருக்கு இல்லையா, இந்த ரீசன் ஏன் அப்படின்னா இந்த டயகனல் ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த டயகனல் ரிலேஷன்ஷிப்புக்கு காரணம் யார் அப்படின்னா இந்த சிமிலாரிட்டி இந்த அயோனிக் சைஸ் ஆர் த சார்ஜ். அயோனிக் சைஸ் அப்படின்னா இந்த சார்ஜ் ரேடியஸ் ரேஷியோ. ஸோ லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் இதோடைய சார்ஜ் ரேடியஸ் ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் இந்த டயகனல் ரிலேஷன்ஷிப் வரும். சிமிலர்லி பெரிலியம் அண்ட் அலுமினியம் உடைய சார்ஜ் ரேடியஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். ஸோ இதனால தான் இந்த டயகனல் ரிலேஷன்ஷிப் வருது. ஸோ இந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு நீட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் வந்து ஈக்குவலாக இருக்குது, லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் இவங்க ரெண்டு பேர்த்தோடைய சார்ஜ் ரேடியஸ் ரேஷியோ, தட் மீன்ஸ் அயோனிக் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் நம்பர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 2, 8, 8, 18, 18, 32, 32. இந்த மேஜிக் நம்பர் எதுக்கு அப்படின்னா, இப்போ பீரியாடிக் டேபிள் வந்து போய்க்கிறேன். இப்போ இந்த பீரியாடிக் டேபிளில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் நான் வந்து எழுதிக்கிறேன். 1, இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த நம்பர்ஸ் வந்து எழுதிக்கிறேன். இங்கே வந்து 2, 8, 8, 18, 18, 32, 32 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போது இந்த அலுமினியமுடைய அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு போரானுடைய அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சதுன்னா 5 அப்படிங்கிறத போரானுடைய அட்டாமிக் நம்பர். இந்த 5 + 8 எழுதுனீங்கன்னா 13, இது அலுமினியமோட அட்டாமிக் நம்பர். அதே மாதிரி கேலியமுடைய அட்டாமிக் நம்பர் வேணும்னா 13 + 8, இதான் கேலியமுடைய அட்டாமிக் நம்பர். சப்போஸ் உங்களுக்கு இண்டியம் வேணும்னா 31 + 18, இதான் இண்டியமுடைய அட்டாமிக் நம்பர். சப்போஸ் உங்களுக்கு வந்து தாலியம் வேணும்னா ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாலியம் கிடைக்கும். அதே வந்து உங்களுக்கு வந்து இந்த எலமெண்ட்டுக்கான அட்டாமிக் நம்பர் வேணும்னா இந்த 31 + 32 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து மேஜிக் நம்பர். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 18 எலமெண்ட் அதோடைய அட்டாமிக் நம்பர் வந்து தெரிஞ்சுக்கணும். எதுக்கு அப்படின்னா
உங்களுக்கு எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இது வந்து பி பிளாக்ல பிலாங் இருக்கா, இல்லை எஸ் பிளாக்ல பிலாங் இருக்கா, டி பிளாக்ல பிலாங் இருக்கா, இல்லை எஃப் பிளாக்ல பிலாங் இருக்கான்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த குரூப் 18 எலமெண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் சால்விங் செக்ஷனில் வந்து அதை எப்படி நான் இந்த ரெஃபரன்ஸை வச்சு சால்வ் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் அப்போது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈலியமுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 2, நியானுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 10, ஆர்கானுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 18, கிரிப்டானுடைய அட்டாமிக் நம்பர் 36, ஜெனானுடைய அட்டாமிக் நம்பர் 54, ரேடானுக்கு 84, ஆக்னசானுக்கு 108. சப்போஸ் நான் இங்கே வந்து ட்ரிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2 மேலே வந்துடும். 2, 8, 8, 18, 18, 18, 32, 32. ஸோ அந்த ட்ரிக்கை வச்சு நீங்களே இதுக்கு அட்டாமிக் நம்பர் மெமரைஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணுவோம். அந்த கொஸ்டின் சால்விங் செக்ஷனில் போய் நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஆட்டமை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த ஆட்டம். இந்த ஆட்டமில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டான் அண்டு நியூட்ரான் 2 பேர் இருப்பாங்க. புரோட்டான் அண்ட் நியூட்ரானை நம்ம நியூக்ளியர்னு சொல்லுவோம். ஸோ நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜ், புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அதனால் நியூக்ளியஸுடைய சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். இது எல்லாத்துக்கும் தெரியும். நியூக்ளியஸோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ். இந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன ஆகும்? இங்கே வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த புரோட்டான் வந்து எலக்ட்ரானை பிடிச்சி வச்சுருக்கும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த எலக்ட்ரானை பிடிச்சி வச்சுருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரானை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் 5 நியூட்டன் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்கிட்ட இன்னர் செல் எலக்ட்ரான்ஸ் இல்லை, ஒரே ஒரு நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான் இருந்துச்சு, 5 நியூட்டன் இருக்குது. சப்போஸ் இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு 2 எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணுமா? அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த எலக்ட்ரான் இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்போ ஓவராலாக இங்கே ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுமா? அப்போது இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரானை இழுக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டனாவாக இருக்கும் மறியுமே. அதாவது இங்கே இருக்கிற எலக்ட்ரானுக்கு இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி ரிப்பல் பண்ணுது, இந்த எலக்ட்ரான் இங்கே இருக்கிற எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணுது. அதை வந்து நீங்கள் இது பண்ணி பார்க்கும்போது அந்த எலக்ட்ரான் வந்து இப்படி ரிப்பல் பண்ணுது. அப்போது இந்த புரோட்டான் வந்து 5 நியூட்டன் ஃபோர்ஸை வந்து இது பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. பட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ வந்து லெட் மீ சே இப்போ அந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் இதாகுது. ஸோ இதான் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது அந்த புரோட்டான் இருக்கு இல்லையா, அந்த புரோட்டான் வந்து எவ்வளோ இழுத்துது மைனஸ் அந்த இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ ரிப்பல் பண்ணுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, இன்னொரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன, இந்த இடத்துல வந்து வெறும் நியூக்ளியஸும் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். இதை அட்ராக்ட் பண்ணும். லெட் மீ சே அது வந்து 5 நியூட்டன். இது என்னது? அட்ராக்ஷன் பை த நியூக்ளியஸ். இப்போது இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இதை ரிப்பல் பண்ணுமா? இந்த புரோட்டானை இங்கே ரிப்பல் பண்ணுமா? இந்த புரோட்டானை இங்கே ரிப்பல் பண்ணுமா? அப்போது இந்த புரோட்டானை ரிப்பல் பண்ணுமா? எலக்ட்ரான். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணுமா? இந்த எலக்ட்ரான் வந்து இந்த எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணுமா? ஸோ அது ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகிரும். இது எதனால் க்ரியேட் ஆச்சு? இந்த 2 எலக்ட்ரானுடைய ரிப்பல்ஷனால் க்ரியேட் ஆச்சு. லெட் மீ சே இந்த ஃபோர்ஸ் வந்து 2 நியூட்டன் வச்சுக்கோங்க. அப்போது 5 நியூட்டன் மைனஸ் 2 நியூட்டன், இதுதான் வந்து 3 நியூட்டன். இந்த 3 நியூட்டனுங்கிறது தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்டிவ் சார்ஜ் ஃபார் ஐசோஎலக்ட்ரானிக் அண்ட் அயான் ஆஃப் த சேம் எலமெண்ட். ஸோ இதை வந்து முக்கியமாக நீட்டில் கேட்டிருக்காங்க, ஜேஇயில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாசிட்டிவ் சார்ஜ்
and is inversely proportional to the negative charge. இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும்போது எலக்ட்ரான் என்ன ஆகும், லாஸ் ஆயிரும். ஸோ எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ரிப்பல்ஷன் குறையும். ரிப்பல்ஷன் குறைஞ்சுன்னா ஜி எஃபெக்டிவ் வந்து அதிகமாகும். சப்போஸ் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகுது மீன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகுது. எலக்ட்ரான்ஸ் அதிகமான ரிப்பல்ஷன் அதிகமாகும். அப்போ ஜெட் எஃபெக்டிவ் வந்து பார்த்தா குறையும். ஸோ இதான் வந்து பார்த்தா ரீசன். ஸோ இப்போ வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் வந்து எதோடைய ஜெட் எஃபெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் எஃபெக்டிவோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுடைய ஜெட் எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களோட ஜெட் எஃபெக்டிவ் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆர்டர் வரும். பாசிட்டிவ் சார்ஜ் யார் அதிகமாக இருக்கோ அவங்களோட ஜெட் எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும். சேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அயான்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட். இதோட ரெண்டுமே ஒரே எலமெண்ட். பட் இது வந்து எலமெண்ட், இது வந்து அயான். ஸோ இதுவே ரெண்டுமே ஒரே எலமெண்ட். இது வந்து ஆட்டமாக இருக்குது, இது வந்து அயானாக இருக்குது. ரெண்டுமே ஒரே எலமெண்ட். இது வந்து ஆட்டமாக இருக்குது, இது வந்து அயானாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசஸ். ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசஸ்னால் என்ன அப்படின்னா, ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசஸ்னால் என்னென்னா, ஐசோன்னா என்ன, சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ்க்கு பேர் தான் ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசஸ். இப்போது இவங்க எல்லாத்துக்குமே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு ஜெட் எஃபெக்டிவோட ஆர்டர் கேட்டாங்கன்னா யாருடைய பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் ஜெட் எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும். இதில் நெகட்டிவ் எஃபெக்டிவ் யாருடைய பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் ஜெட் எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும். யாருக்கு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஜெட் எஃபெக்டிவ் கம்மியாக இருக்கும். ஸோ இதை வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லாஜிக் சிம்பிள் தான். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு என்ன, எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகிருக்கு. எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்குன்னா அந்த ரிப்பல்ஷன் பை த எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ரிப்பல்ஷன் பை த எலக்ட்ரான் கம்மியாக இருக்குனால ஜெட் எஃபெக்டிவ் அதிகமாக இருக்குது. இப்போ நெகட்டிவ் சார்ஜ்னால் என்ன, நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகுதுன்னா எலக்ட்ரான் கெயின் ஆகிருக்கு. எலக்ட்ரான் கெயின் ஆகிருக்குன்னா ரிப்பல்ஷன் பை த எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ரிப்பல்ஷன் பை த எலக்ட்ரான் அதிகமாகிடுச்சுன்னா ஜெட் எஃபெக்டிவ் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சப்ஷெல்ஸோடைய அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் எப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து அதோடக்கான ஆர்டர். இது ஏன் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டியூ டு பெனிட்ரேஷன் எஃபெக்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெனிட்ரேஷன் எஃபெக்ட் அப்படின்னு என்னென்னா, எப்பவுமே வந்து எஸ் சப்ஷெல் தான் நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்கும். அப்போ வந்து அந்த எஸ் சப்ஷெல் வந்து மோர் ஷீல்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் பி இருக்கும். அது வந்து லெஸ் ஷீல்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு டி இருக்கும், அது அதை விட கம்மியாக ஷீல்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு எஃப் இருக்கும், அதோட கம்மியாக ஷீல்ட் பண்ணும். ஸோ அந்த பெனிட்ரேஷன் எஃபெக்ட், இந்த பெனிட்ரேட் ஆகுதுல்ல, அந்த பெனிட்ரேட். ஸோ எஸ் சப்ஷெல் தான் நியூக்ளியஸ்க்கு பக்கத்தால் இருக்குது. அப்போ அதை அதிகமாக ஷீல்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பி சப்ஷெல், நெக்ஸ்ட்டு டி சப்ஷெல், லாஸ்ட்டாக வந்து எஃப் சப்ஷெல். ஸோ இதான் அதுக்கான ரீசன். புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் இன் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அட்டாமிக் ரேடியஸ். மொத்தம் வந்து 5 ட்ரெண்ட்ஸ் இருக்குது. அட்டாமிக் ரேடியஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயானிக் ரேடியஸ், அதுக்கப்புறம் அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. இந்த 5 டாபிக்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் ரேடியஸ். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த அட்டாமிக் ரேடியஸ் இஸ் எஸ்டிமேட்டட் பை த knowing the distance between 2 atom in the combined state. அதாவது இப்போ 2 ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 ஆட்டம் வந்து கம்பைன் ஸ்டேட் ஒரு மாலிகுலாக இருக்கும்போது அந்த 2 இதுதான் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். ஸோ இது ஒரு ஆட்டம் 2 கம்பைன் ஸ்டேட்டில் இருக்குது. இது அந்த ஆட்டமுடைய நியூக்ளியஸ், இது அந்த ஆட்டமுடைய நியூக்ளியஸ். இதுதான் வந்து இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதை நீங்கள் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அட்டாமிக் ரேடியஸ் என்னென்னா இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், அதாவது D/2. இதான் வந்து அட்டாமிக் ரேடியஸ். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் வந்து போனால் இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஒரே நிமிஷம். ஸோ இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அட்டாமிக் ரேடியஸில் மொத்தம் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கோவலன்ட் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ், வேண்டர்வால் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ். கோவலன்ட் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸும் ஒன்று தான். கோவலன்ட் ரேடியஸ்னால்
2 ஆட்டம் வந்து கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த 2 ஆட்டமில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம், அதான் வந்து டி. அந்த டி வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து d/2. மெட்டாலிக் ரேடியஸில் என்னென்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக இருக்கும். மெட்டாலிக் ரேடியஸ் வந்து d/2. ஸோ வேண்டர் வால் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமாக அதோட ஆர்டர் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ வேண்டர் வால் ரேடியஸ் தான் இருக்கிறதுல அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் ரேடியஸ், நெக்ஸ்ட்டு கோவலன்ட் ரேடியஸ். நெக்ஸ்ட்டு அட்டாமிக் ரேடியை கேன் பி மெஷர்டு பை த எக்ஸ்ரே ஆர் அதர் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் மெத்தட். ஸோ அட்டாமிக் ரேடியஸை எக்ஸ்ரே இல்லைன்னா அதர் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் மெத்தடில் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு நோட் பண்ணுவாங்க. வேண்டர் வால் ரேடியஸ் பற்றி என்சிஆர்டியில் அவ்வளோவா கொடுக்கல. ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த 4 ரேடியஸ் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் இருக்குல்ல, இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து எக்ஸ்ரே இல்லைன்னா அதர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தட்ஸில் வந்து எக்ஸ்டிமேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயானிக் ரேடியஸ். அதாவது ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு ஒரு ஆட்டம் இருக்குது. இந்த ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டிங்கன்னா இட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கேட்டயான். அதே ஒரு எலமெண்ட்டை வந்து ஸோ ஏங்கிற எலமெண்ட் இருக்குது. இந்த எலமெண்ட் வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிச்சுன்னா அதை கேட்டயானை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ஏங்கிற எலமெண்ட் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா அதை ஆனயான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த கேட்டயானிக் ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த கேட்டயானிக் ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு பாசிட்டிவ் சார்ஜ். அயானிக் ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு நெகட்டிவ் சார்ஜ். இப்போது பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகுதுன்னா ஜெட் எஃபெக்டிவ் அதிகமாகுமா? இது ஏன் வந்து அந்த ரேடியஸ் குறையுது அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் ஜெட் எஃபெக்டிவ் வந்து என்னது இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு நெகட்டிவ் சார்ஜ். ஏன் அந்த அயானிக் ரேடியஸ் குறையுதுன்னா, பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகுனா ஜெட் எஃபெக்டிவ் அதிகமாகும். ஜெட் எஃபெக்டிவ் அதிகமாகுனா சைஸ் கம்மியாகும். சைஸ் கம்மியாச்சுன்னா ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் கம்மியாகும். அதே நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாச்சுன்னா ஜெட் எஃபெக்டிவ் கம்மியாகும். ஜெட் எஃபெக்டிவ் கம்மியாச்சுன்னா சைஸ் அதிகமாகும். சைஸ் அதிகமாச்சுன்னா அயானிக் ரேடியஸ் வந்து பார்த்தா அதிகமாகும். ஸோ இந்த ரீசன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்கிறது இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆனியானுடைய சைஸ் அதிகமாக இருக்கும். தென் அந்த நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சைஸ். நெக்ஸ்ட் வந்து கேட்டயானிக் ரேடியஸ். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் when we find some atom and the ion which contains same number of electron, we call them as isoelectronic species. ஸோ ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசஸ் முதல்ல என்ன சொல்லிட்டேன், சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அது ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசஸ் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 10. ஸோ கேட்டயான் வித் கிரேட்டர் சார்ஜ் will have small size. ஏன்னா யாருக்கு சார்ஜ் அதிகமாக இருக்கோ, பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும், அவங்களுடைய ஜெட் எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும். அவங்க ஜெட் எஃபெக்டிவ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய சைஸ் கம்மியாகும். சைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அயானிக் ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்கும், கம்மியாக இருக்கும். ஆனயான் வித் கிரேட்டர் சார்ஜ் வில் ஹாவ் லார்ஜ் சைஸ். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஜெட் எஃபெக்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜெட் எஃபெக்டிவ் கம்மியாக இருக்கனால சைஸ் அதிகமாக இருக்கும். சைஸ் அதிகமாக இருந்தால் அயானிக் ரேடியஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட், இது என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் என்ன கேட்குறாங்கன்னா, எந்த ஸ்பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட்டு அண்டு ஸ்மாலஸ்ட்டு சைஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த மேக்னீஸ் அண்ட் அலுமினியம் இவங்க வந்து ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசஸ். ஃபஸ்ட்டு யாருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கேட்டயான் வித் கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் வில் ஹாவ் ஸ்மால் சைஸ். அப்போது Al3+ இவங்களுக்கு சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இவங்க தான் ஸ்மாலஸ்ட், இருக்கலே ஸ்மாலஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு மேக்னீஸ், இவங்க தான் வந்து பார்த்தா இருக்கிறதே லார்ஜஸ்ட். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டு பீரியடில் வருவாங்க. மேக்னீஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அலுமினியம் வரும். செகண்ட் பீரியடில் வருவாங்க. தேர்டு பீரியடில் வருவாங்க. தேர்டு பீரியடில் வரனால மேக்னீஸ்க்கு அடுத்தது தான் அலுமினியம் வரும். ஸோ இப்படி நீங்கள் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அப்போ மேக்னீஸுடைய ரேடியஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். தட் மீன்ஸ் சைஸ் வந்து மேக்னீஸ்க்கு தான் அதிகமாக இருக்கும் தேன் அலுமினியம். நெக்ஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா,
Ionization enthalpy represents the energy required to remove an electron from the isolated gaseous atom in its ground state. அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம், இது வந்து அதோடைய கிரவுண்ட் ஸ்டேட்டு கேசியஸ் ஆட்டமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸிலிருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியில் எடுக்க தேவையான எனர்ஜி, இட் ரெப்ரசன்ட்ஸ் த எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். ஸோ இது வந்து நாம தான் அங்கே எனர்ஜி கொடுக்கறனால இது வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ எண்டோதெர்மிக் ப்ராசஸ்க்கு என்தால்ஃபி வந்து பண்ணால் பாசிட்டிவாக இருக்கும். இது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ஜூல் பர் மோல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. யாருடைய சைஸ் அதிகமாக இருக்கோ அவங்களுடைய அயனைசேஷன் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாரோட சைஸ் அதிகமாக இருக்கும் அவங்களோட அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்கும், யாருடைய சைஸ் கம்மியாக இருக்கும் அவங்களோட அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட் வந்து ஒரே ஒரு ஆர்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இன்னொரு எலமெண்ட் வந்து இதோட பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதோட பெருசாக இருக்குது. அந்த எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த எலக்ட்ரானை நல்லாவே டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். அப்போது சைஸ் கம்மியாக இருந்தால் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். தட் மீன்ஸ் நாம் அந்த எலக்ட்ரானை வெளியே கொடுக்கக்கூடிய எனர்ஜி அதிகமாக இருக்கும். இதே இங்கே டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா அங்கே அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரானை நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். தட் மீன்ஸ் அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்கும். அப்போ சைஸ் அதிகமாச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாகும். ஸோ இதுதான் வந்து அதுக்கான ரீசன். இது ஏன் வந்துச்சுக்கான இதுதான் ரீசன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்படி எலமெண்ட் கொடுத்துட்டாங்க, எக்ஸாம்பிள் எழுதிருக்கு. இப்படி எலமெண்ட்டே இல்லை, எம்எம்எம்னு. ஸோ எம் ப்ளஸ் Mg2+. இந்த எலமெண்ட்டில் சைஸ் யாருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், இவங்களோட சைஸ் தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கம்மியாக இருந்தால் அயனைசேஷன் எனர்ஜி அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி யாருக்கு அதிகமாக இருக்கும், Mg2+க்கு. இங்கே யாருக்கு அதிகமாக இருக்கும், இவங்களுக்கு தான் சைஸ் கம்மியாக இருக்கும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதான் வந்து ஆர்டர். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அயனைசேஷன் எனர்ஜி இன் சப்செல். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இந்த ஆர்டர் வந்து நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் ஃபில்ட் அண்ட் ஃபுல்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர் ஸ்டேபிள். ஸோ அதாவது ஆஃப் ஃபில்ட் அண்ட் ஃபுல்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்டேபிள். ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ஃபில்ட் அண்ட் ஃபுல்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள். இது வந்து ஒரு ஃபேக்ட், இதை நாம் வச்சுக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி கூடிய ஆட்டம் அந்த ஆஃப் ஃபில்ட் அண்ட் ஃபுல் ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிள். ஸோ அதனால் அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனர்ஜி வந்து அதிகமாக வேணும். அதனால் அயனைசேஷன் எனர்ஜி வந்து பார்த்தா அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதாவது ஒரு ஆட்டம், இது வந்து ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம், கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது, அது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறீங்க, அதுக்கு பேர் ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. நெக்ஸ்ட் இதில் இருந்து இன்னொரு எலக்ட்ரான் எடுக்கிறீங்களா, இதுக்கு பேர் செகண்ட் அயனைசேஷன் என்தால்ஃபி. ஸோ ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்ஃபி, செகண்ட் அயனைசேஷன் என்தால்ஃபி. ஸோ இந்த பாயிண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த ஏன் இந்த பாயிண்ட்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் புரியும். ஸோ இதோட கொஸ்டின் சால்விங் செக்ஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவில் வந்து டீச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்ஃபி வேல்யூ ஆஃப் த தேர்ட் பீரியட் எலமெண்ட் Na, Mg and Si are respectively. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. Predict whether the first ionization energy value for aluminium இது வந்து இவ்வளோ இருக்குமா இல்லை இவ்வளோ இருக்குமா கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சோடியம், மேங்கனீஸ், அலுமினியம், சிலிக்கான் இவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். இங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த Mg இருக்கு இல்லையா, இந்த Mgயில் அந்த அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஃபில்டு. ஸோ அப்போது நீங்கள் Mgயில் இருந்த அந்த எலக்ட்ரானை வெளியில் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போது இவங்களோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். இவங்களோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போது
சோடியத்தோட அயனைசேஷன் எனர்ஜி என்ன? 496. நெக்ஸ்ட்டு மேக்னீஸ் 374. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிலிக்கான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது என்னென்னா இவங்களோட அயனைசேஷன் எனர்ஜி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அலுமினியத்தை விட இவங்களோட அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து ஃபுல்லி ஃபில்டு. அப்போ இவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க. இவங்ககிட்ட எலக்ட்ரான் இருக்கிறது அதிகம். அப்போ அவங்கனால அவங்க அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட்லேருந்து இந்த எலக்ட்ரானை ஈஸியாக எடுக்கலாம். இந்த ஈஸியாக எடுத்துட்டோம்னா இது ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடும். அப்போ அந்த எலக்ட்ரானை ஈஸியாக லூஸ் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 737 விட கம்மியாக இருக்கிற வேல்யூ தான் அலுமினியத்துக்கு வரும். அப்போது இதோட கம்மியாகிற வேல்யூ வந்து 575. ஸோ இதுதான் வந்து அலுமினியத்தோட அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஃபுல்லி ஃபில்டு இது வந்து ஸ்டேபிள். ஏன்னா 3s2 அப்படிங்கிறது ஃபுல் ஃபில்டு. இது ஸ்டேபிளாக இருக்கனால எல்லா ஆட்டமும் ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ண பார்க்கும். இது எலக்ட்ரானை ஈஸியாக லாஸ் பண்ணும். ஏன்னா இந்த ஈஸியாக இது லாஸ் பண்ணால் இது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடும். அதனால் அதோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து பண்ணால் கம்மியாக இருக்கும். ஸோ இதான் வந்து ரீசன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டேரெக்டாக வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இது வந்து என்சிஆர்டியுடைய ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்ஃபி இல்லைன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதாவது ஒரு ஆட்டம் இருக்குது. அந்த ஆட்டம் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இந்த ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி அது வந்து ஒரு ஆனையானாக மாறுது. ஸோ இது வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ΔH வந்து நெகட்டிவாக இருக்கும். சப்போஸ் ஒரு ஸ்டேபிள் ஆட்டம் இருக்குது. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸ்டேபிள். இது என்ன வேணால் இருக்கலாம். ஒரு இன்னர்ட் கேஸஸாக இருக்கலாம், இல்லை ஆஃப் ஃபீல்டு அண்ட் ஃபுல்லி ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் இருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டேபிள் ஆட்டம். இந்த ஸ்டேபிள் ஆட்டத்தில் நீங்கள் எலக்ட்ரானை அவனே ஸ்டேபிளாக இருக்கான். இப்போ இவன் போய் வந்து அவன் ஸ்டெபிலிட்டி கெடுக்க பார்க்குறான். அப்போது இவனா இந்த எக்ஸுங்கிற காம்பவுண்ட் அவனை அந்த எலக்ட்ரானை ஏற்றுக்க மாட்டான். இப்போ நாம் தான் எனர்ஜி கொடுத்து ஊட்டி விடணும். அப்போ அந்த ஊட்டி விடனா நம்ம எனர்ஜி கொடுக்கணும். அப்போ எனர்ஜி கொடுக்குறோன்னா எனர்ஜி அப்சர்வ் ஆகும். இது ஒரு எண்டோதெர்மிக் ப்ராசஸ். ΔH வந்து பாசிட்டிவில் இருக்கும். ஸ்டேபிள் காம்பவுண்ட் ரெண்டுமே பாசிபிள். எக்ஸோதெர்மிக்கும் பாசிபிள், எண்டோதெர்மிக்கும் பாசிபிள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இதோடைய ஆன்சரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் வில் ஹேவ் த மோஸ்ட் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்ஃபி விச் ஹேஸ் த லீஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது உங்களுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து பார்த்தா அதிகமாகும். டாப் டு பாட்டம் போகும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். பட் இந்த குளோரின், ஃப்ளூரின், பாஸ்பரஸ், நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன், சல்ஃபர் இருக்கும், நைட்ரஜன், பாஸ்பரஸ் இருக்கும். இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டில் எது வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா டாப் டு பாட்டம் போகும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்மியாக இருக்குது. அப்போ குளோரினுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸப்ட் பண்ணுவோம். பட் ஆனால் ஃப்ளோரினுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்கும், குளோரினுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்மியாக இருக்கணும்னு நம்ம எக்ஸப்ட் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், டாப் டு பாட்டம் போகும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்மியாகும். பட் இந்த கேஸில் உல்டாவாக இருக்கும். குளோரினுக்கு தான் அதிகமான எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னா ஃப்ளோரினுடைய சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இன்னொரு எலக்ட்ரானை போய் இன்சல்ட் பண்ணுற அளவுக்கு அங்கே கேப்பே இருக்காது. அதனால் எலக்ட்ரான் அஃபினிட்டி, அந்த எலக்ட்ரான் கெயின் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சி வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது அதே தான் இங்கே ஆக்சிஜனுக்கும் அதே தான் நடக்கும். சல்ஃபர் எலக்ட்ரான் அஃபினிட்டி தான் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அப்போ இந்த லெஃப்ட் டு ரைட்டு நீங்கள் போகும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து குளோரினுக்கு தான் மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கும். பாஸ்பரஸ்க்கு இந்த சீரீஸில் வந்து பாஸ்பரஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாஸ்பரஸ் தான் லீஸ்ட். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஸோ
ஸோ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, த டெண்டன்சி ஆஃப் அன் எலமெண்ட் டு அட்ராக்ட் த பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அதாவது ஒரு எலமெண்ட்டுடைய டெண்டன்சி, அது வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும்ல. எக்ஸாம்பிள் ஏபி, இந்த ஏவும் பியும் கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணி கோவலன் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போது இந்த பியோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பி என்ன பண்ணுன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த பாண்டட் எலக்ட்ரான்ஸை தன்னோட பக்கம் வந்து வச்சுக்கும். அதனால் அந்த பிக்கு மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜும் ஏக்கு மேலே பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் உருவாகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியோட எஃபெக்ட். இப்போது சைஸ் இதே தான், அயனைசேஷன் எனர்ஜி எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு சைஸ். யாருடைய சைஸ் கம்மியாக இருக்கோ அந்த எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிற சக்தி வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும். பீரியாடிக் டேபிளில் மோஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவ் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின், தேன் ஆக்சிஜன், தேன் நைட்ரஜன். இது வந்து உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். அதே டாப் டு பாட்டம் மூவ் ஆகும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பிட்டாலுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்டர் தான். இது வந்து இம்பார்ட்டண்ட். இது நீட் 2026 கேட்க வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக இருக்கும், பட் நிறைய பேருக்கு இது தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார்பன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கார்பனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் பாண்ட், டபுள் பாண்ட், இந்த கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்போது டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ண கார்பன் இவங்களுக்கெல்லாம் எஸ்பி கேரக்டர்ஸ் பார்க்கணும். அதாவது எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் CH3. இதில் இந்த எலக்ட்ரான், அதாவது இந்த கார்பனுடைய ஹைப்ரிடைசேஷன் பார்க்கணும். ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்க தெரியலனா உங்களுக்கு கெமிக்கல் பாண்டிங்கில் நான் சொல்வேன். ஸோ இங்கே நோட் போட்டு பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து sp ஹைப்ரிடைஸ் கார்பன். இது வந்து sp ஹைப்ரிடைஸ் கார்பன். நெக்ஸ்ட் இது வந்து sp3 ஹைப்ரிடைஸ் கார்பன். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, bond angle is directly proportional to electronegativity is directly proportional to S character. அப்போ யாருடைய S character அதிகமாக இருக்கோ அவங்களுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போது SB கார்பனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ஃபாலோடு பை sp2, ஃபாலோடு பை sp3. அப்போது இவனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் தேன் இவங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்டில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இங்கே உங்களுக்கு புரியல அப்படின்னா இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இண்டக்டிவ் எஃபெக்டில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலன்ஸ் இல்லைன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது வேலன்ஸ் இஸ் த மோஸ்ட். வேலன்ஸின்னு என்ன? வேலன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான், இல்லைன்னா 8 மைனஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ சோடியம் இருக்குன்னா சோடியத்துடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 1 தான் இருக்கும். மெக்னீஷியம் இருக்குன்னா மெக்னீஷியோடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 2, அதனால் அது வேலன்சி வந்து 2. ஆக்சிஜன் இருக்குன்னா அந்த ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4, பட் அதோடைய வேலன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வரும். அப்போ வந்து 8 மைனஸ் 6 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4. 8 மைனஸ் 6 வந்து உங்களுக்கு 2. அதோடைய வேலன்சி வந்து 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணணும். அதாவது இந்த ஸ்டேட் கம்பைன்ட் ஆகிறத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறும். ஸோ இப்போ சோடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே +1. அதே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2. இங்கே வந்து ஃப்ளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1. பட் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து நடத்தலை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கான்செப்ட் என்னென்னா OF2ன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியும், இன்னொரு எலமெண்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எனக்கு தெரியாது, அப்போ அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த O2 இந்த இதில் வந்து F, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. 2 F இருக்கா, அப்போ 2 × -1 இஸ் ஈக்குவல் டு இது வந்து நியூட்ரல் மாலிகுல், அப்போ 0.
அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. சப்போஸ் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னா இது வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் இருக்கும் இந்த கான்செப்ட். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நடத்தும் போது இந்த காம்பவுண்டை தான் நான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு சொல்வேன். அப்போ உங்களுக்கு புரியும். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த எலமெண்ட் கம்பேர் ஆகிற எலமெண்ட்டை பொறுத்து, இந்த ஆக்சிஜன் கம்பைன் ஆகிற எலமெண்ட்டை பொறுத்து அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தா மாறும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் வந்து என்சிடி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனலாமஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலமெண்ட். செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் அதாவது இந்த லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இவங்க எல்லாருமே மற்ற அந்த குரூப் ரெஸ்பெக்டிவ் குரூப்பில் இருக்கக்கூடிய மற்ற மெம்பர்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த ஈச் group 1 lithium, group 2 beryllium and group 13 to 14 boron to fluorine differ in many respects from the other members of the respective group. For example, lithium, the lithium unlike other alkali metal and beryllium unlike metal form compounds which pronounce covalent character and the other members of this predominantly form ionic character. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அல்கலை அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் ப்ரிடாமினென்ட்லி சோடியம் குளோரைடு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் லித்தியம் அண்ட் பெரிலியம் இருக்கு இல்லையா, இந்த லித்தியம் அண்ட் பெரிலியம் வந்து கோவலன்ட் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ். இதுதான் அனலமஸ். மற்ற மெம்பர்ஸை காட்டிலும் இவங்க 2 பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வந்து வேறுபாடு. ஸோ மற்ற அல்கலை மெட்டல் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்னீஷியம், சோடியம், பேரியம் இவங்கெல்லாம் வந்து அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் அந்த லித்தியம் அண்ட் பெரிலியம் மட்டும்தான் உங்களுக்கு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. So the anomalous behavior is attributed due to the small size, large charge to radius ratio and high electronegativity of the element. இது மட்டும் இல்லாமல் the first member of the group have only 4 valence orbital. அதாவது உங்களுக்கு 2s and 2p தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு இந்த 3d இந்த d ஆர்பிட்டால் வந்து செகண்ட் மெம்பர்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் பீரியடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்னால இந்த 4ங்கிற கோவேலன்ஸ்லேருந்து அவங்களால எக்ஸிட் பண்ண முடியாது. இப்போ போரான் ஃபேமிலி எடுத்துட்டிங்கன்னா போரான் அண்ட் அலுமினியம் 2 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த போரானால் இந்த 4 BF4- இதுதான் ஃபார்ம் பண்ண முடியும். மேக்ஸிமம் கோவேலன்ஸ் 4 தான் ஃபார்ம் பண்ண முடியும். பட் அலுமினியம் வந்து 4 எக்ஸிட் பண்ணி 6 வரைக்கும் அதனால் ஃபார்ம் பண்ண முடியும். கோவேலன்ஸ் வந்து 6 வரைக்கும் அதனால் ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பீரியட் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் கார்பன் வந்து கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணும். அந்த இட்செல்ஃப் அதாவது கார்பன் டு கார்பன் இட்செல்ஃப் வந்து பார்த்தா உங்களுக்கு ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆக முடியும். அதர் எலமெண்ட்ஸ் சைனைடு மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து அதர் எலமெண்ட்ஸ் அவங்ககிட்ட ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆக முடியும். ஸோ இதான் வந்து அந்த செகண்ட் பீரியட் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து மற்ற பீரியடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை விட வித்தியாசமாக இருக்காங்க. ஸோ இதான் இந்த எக்ஸாம்பிள்ஸ், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் சேம் எக்ஸாம்பிள்ஸ் பி பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். லித்தியம் அண்ட் பெரிலியம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு என்சிஆர்டியில் இருக்க இதே கொஸ்டின் உங்களுக்கு நீட்டில் ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஷின் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கொஷின் வந்து ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே எல்லா சாப்டருமே லிங்க்டு தான் இருக்கும். இந்த ஒரு சாப்டர் படிக்காமல் இன்னொரு சாப்டர் படிக்கவே முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து 12th தான் இருக்குது. பட் இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு 11th கொடுத்துருக்கான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பார்க்குறேன். இல்லைன்னா இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி டாப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு இது தெரியும். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் அலுமினியமுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்க. இப்போ அலுமினியம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியாது. அப்போ இது என்ன பண்ணிக்கணும், இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். எக்ஸ். நெக்ஸ்ட்டு குளோரைனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1, அந்த -1 போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வாட்டருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. ஏன்னா வாட்டர் வந்து நியூட்ரல். இது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் கூடிய ஒரு கான்செப்ட். வாட்டர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த லிகான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லிகான் வந்து நியூட்ரலாக இருக்கும். அப்போது என்ன பண்ணுவீங்க, 5 ×
0 போடுவீங்க. நெக்ஸ்ட்டு அந்த எலமெண்ட்டில் கூட நெட் சார்ஜ், இந்த காம்பவுண்டோட நெட் சார்ஜ் வந்து +2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் x is equal to +3 வரும். இதுதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அலுமினியம். அலுமினியம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோவேலன்சி கேட்குறாங்க இல்லைனா கோஆர்டினேஷன் நம்பர். கோவேலன்சி இல்லைனா கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை லிகான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு லிகாண்டு, இது வந்து ஒரு 5 லிகாண்ட். ஸோ 1 + 5 மொத்தம் 6 லிகான்ஸ் இருக்குது. அப்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அலுமினியம் வந்து +3. கோவேலன்சி மொத்தம் எத்தனை லிகான்ஸ் இருக்குது? 6 லிகான்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து அதுக்கான ஆன்சர். ஸோ +3 and 6 +3 and 6 இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து டேரெக்டாக வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நீங்கள் நீட் பிவைக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் என்சிஆர்டியில் வந்து இந்த பேசிக் ஆக்சைடு, அசிடிக் ஆக்சைடு, ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு இந்த 3 ஆக்சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீட்டில் வந்து இதை வச்சு நிறையா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எதெல்லாம் பேசிக் ஆக்சைடு, எதெல்லாம் வந்து அசிடிக் ஆக்சைடு, எதெல்லாம் நியூட்ரல் ஆக்சைடு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேசிக் ஆக்சைடுனா ஜென்ரலி மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே பேசிக் ஆக்சைடு. நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாமே அசிடிக் ஆக்சைடு. நியூட்ரல் ஆக்சைடு வந்து இங்கே 4 பேர் தான், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, NO, N2O. இவங்க நியூட்ரல் ஆக்சைடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆக்சைடு அதாவது என்சிஆர்டியில் உங்களுக்கு இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அதில் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்சைடு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. Cl2O7 இது வந்து நான் மெட்டலாக, இது வந்து அசிடிக் ஆக்சைடு. அது மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில். நெக்ஸ்ட்டு பி பிளாக் 11th and 12th. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீட்டில் வந்து பிவைக்யூஸில் ஒரு 2-3 எலமெண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து Mn2O7 இது வந்து மெட்டல் ஆக்சைடு, அப்போ இது வந்து பேசிக் ஆக்சைடு. இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நீட்டாக வந்து இதெல்லாம் அசிடிக் ஆக்சைடு, இதெல்லாம் பேசிக் ஆக்சைடு, இதெல்லாம் நியூட்ரல் ஆக்சைடு, அசிடிக், பேசிக், நியூட்ரல் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் காலமாக நான் வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்லேயும் அந்த ஷார்ட்டுடைய டெம்ப்ளேட் வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதோடைய கொஸ்டின் சால்விங் செக்ஷன் நான் லைவில் தான் இருப்பேன். அந்த கொஸ்டின் சால்விங் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.